ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதுல 1 கப் அவல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம மேல போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமா பொடியா கட் பண்ண கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொடியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து இப்ப கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க அவல், கடலை மாவு, வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகணும். இப்ப எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுல வந்து நம்ம தண்ணி சேர்த்து இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு மாவு பாத்தீங்கன்னா கையில உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு மாவு வேணும். நம்ம அவல் வந்து ஊற வச்சு சேர்க்கல, அப்படிதான் சேர்த்திருக்கோம். அதனால தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம அவல் சேர்த்திருக்கிறதுனால இந்த தண்ணி சேர்க்கும் போது அவல் வந்து அந்த தண்ணியில வந்து நல்லா ஊறிடும். அதே மாதிரி கடலை மாவும் சேர்த்திருக்கிறதுனால நமக்கு வந்து மாவு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஆயில வந்து ஃப்ரை பண்ணதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இது பண்றதுக்கு பாத்தீங்கன்னா டைம் வந்து 2 நிமிஷம் தான் ஆகும். ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குயிக்கா செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம இதை வந்து எல்லாத்தையும் ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இது வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததை ஒன்னொன்னா எடுத்து ஆயில போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு மீடியமான ஃபிளேம்ல வச்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து மேல வந்து நல்ல பிரவுன் கலர் ஆகி வரும். நம்ம இதுல கடலை மாவு சேர்த்திருக்கிறதுனால உருந்து வராது. ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்து வரட்டும். இன்னொரு சைடும் திருப்பி போட்டுட்டேன். இது வந்து நல்லா ஆயில ஃப்ரை ஆகி வரட்டும். பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆயில வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நம்ம வந்து ஆயில இருந்து எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு சாஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அவளும் கடலை மாவும் வச்சு எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.